தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். கொள்கைக்கு என்றும் தோல்வி இல்லை. ஒரு மாத காலத்தில் எத்தனை நிகழ்வுகள். இயக்கம் என்பதன் மெய்ப்பொருள் இயங்கிக் கொண்டிருப்பதே. 1000 இளைஞர்கள், அறப்போராட்ட கள வீரர்கள், பட்டியலிட்டு தாருங்கள் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். நமது இயக்கம் திராவிடர் கழகம் ஒரு கொள்கை பாசறை, சோய்வறியா கடமை பணி, கொள்கை போராளியாக நம்மை வரித்து கொண்டவர்கள் நாம். தலைமையின் கட்டளையை எதிர்நோக்கி மாளாத பணியாக இருப்பினும் மனம் கோணாது நின்று கொள்கை எதிரிகளை சந்திக்க அஞ்சாத பகை வெல்லும் படைக்கூட்டம். மானம் பாரா, நன்றி பாரா நல் இயக்கம் திராவிட இயக்கம். திராவிடர் கழகத்திற்கு 1000 பேர் கூட இல்லையாம். ஒரு பார்ப்பன நாளேடு எழுதுகிறது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உப்பு கடுகு வெகு சிறிதுதான், ஆனால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. கழக வீரர்கள் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்காட்டானவர்கள். தோல்விகளை வெற்றிகளாக மாற்றிடும் துவளாத போர் வீரர்கள் நம் இயக்கத்தவர்கள். வந்த ஆட்சி எந்த ஆட்சியானாலும் அதனை சரியான வேலை வாங்கும் சக்தி இந்த கருஞ்சட்டை பட்டாளத்திற்கு எப்போதும் உண்டு. அதை நிச்சயம் தடம் மாறாமல், இடம் தேடாமல் என்றும் செய்து முடிப்போம். நம் இதயத்திற்கு ஏது ஓய்வு? கருஞ்சட்டை தோழர்களே, குறைந்தபட்சம் 1000 இளைஞர்களை அறப்போராட்ட கள வீரர்களாக பட்டியலிட்டு தாருங்கள். அதன் விளைவு பொறுத்திருந்து பாருங்கள் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. 1000 பேர் கூட இல்லாத இயக்கம் திராவிடர் கழகம் என அக்ரகார பார்ப்பன கூட்டம் எப்போதும் போல தினமலர் எழுதியிருக்கிறது. அதற்கு தினமலருக்கு பதிலடியாக பார்வை இழந்த தினமலர் என்ற நாளேடு பார்ப்பனர்களின் இனமலராக திராவிட மக்களுக்கும் சமத்துவத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் மனித உரிமைகளுக்கும் எதிராக எழுதி வரும் யோகிய சிகாமணி திராவிடர் கழகத்தை பற்றி அவதூறு எழுதுவதையும் அதன் தலைவரை பற்றி துணை ஆசிரியர்களை கொண்டு தனக்குத்தானே கடிதம் எழுதி கொள்வதையும் அன்றாட கடமையாக செய்கிறதே அந்த ஏடு. 1000 பேர் கூட இல்லாத இயக்கத்தை பற்றி சொரிந்து கொள்ளாமல் அவர்களின் பூநூல் அரிப்பு போவதில்லையே ஏன்? 1000 ஆண்டு அடிமைத்தனத்தை மாற்றி காட்டியது திராவிடர் கழகம்தான். சுயமரியாதைக்கு சவால் வந்தால் அதையும் வென்று காட்டும் வல்லமை அதற்கு உண்டு என கருஞ்சட்டையின் பதிலடி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தோழர்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய மிக சிறப்பான வரலாற்று செய்திகளை உள்ளடக்கிய கட்டுரை இந்த பதிலடி. RSSஇன் மொழி கொள்கை வடவருக்கும் ஆபத்தே என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தந்தை பெரியார் முன்னெடுத்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு மொழிக்கு எதிரான போராட்டம் அல்ல, மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம், பண்பாட்டு திணிப்புக்கு எதிரான போராட்டம். அது தமிழுக்கான பாதுகாப்பு மட்டுமல்ல, அந்த தத்துவம் இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும், ஏன் உலகம் முழுமைக்குமே பொருந்தும். பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசம் பிரிய மொழி திணிப்பே காரணம். ஈழத் தமிழர்கள் மீது சிங்களத்தை மறைமுகமாக திணிக்க முயன்றது ஈழ விடுதலை போராட்டமாக உருவெடுத்தது. சோவியத்தின் பிரிவுக்கு மொழி திணிப்பும் ஒரு காரணமே. இப்படி மொழி திணிப்பை பற்றிய பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. முல்லை பெரியாறு அணை பிரச்சனைக்கு புதிய அணையே தீர்வு என கேரள மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்ததற்கு தமிழ்நாடு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கேரளத்தில் ஜூன் 15 முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என முதலமைச்சர் VT சதீசன் அறிவித்துள்ளார். 21 வயதுக்கு உட்பட்டோருக்கு மது விற்கக்கூடாது என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. செவிலியரை அவதூறாக பேசிய விவகாரத்தில் ஹரியானா மகளிர் ஆணைய தலைவி ரேணு பாட்டியா பதவி விலகியுள்ளார். 13ஆம் தேதிக்குள் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகாவிட்டால் 20ஆம் தேதி முதல் டெல்லியில் கால வரையற்ற போராட்டம் நடைபெறும் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சி செயல்பாட்டை விட விளம்பரத்திற்கே பிரதமர் முன்னுரிமை அளிக்கிறார் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஒரு கொள்கைக்காக தொடங்கப்பட்ட பத்திரிகை 92 ஆண்டுகள் வளத்தோடும் நலத்தோடும் பல்வேறு ஆதிக்க சக்திகளுக்கு பயமுறுத்தும் நாளிதழாக இன்றும் இருக்கிறது என்றால் உலகத்திலேயே விடுதலை பத்திரிகை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு பத்திரிகைக்கு 64 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்த பெருமை என்பது
நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்குத்தான் இருக்க முடியும் என்று விடுதலையின் 92ஆம் ஆண்டு பெருவிழாவில் எழுத்தாளர் திருமாவேலன் அவர்கள் ஆற்றிய சிறப்புரை விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கான காரணங்கள் தொகுதி வாரியாக 19 குழுவினர் தயார் செய்த ரகசிய அறிக்கை இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின் தடையை உடனுக்குடன் சீர் செய்ய 125 சிறப்பு ரோந்து வாகனங்களை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். மக்களை தேடி மருத்துவம் திட்ட பணியாளர்களுக்கு நிலுவையில் இருந்த 2 மாத கால ஊதியம் ரூபாய் 5 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வு எதிரொலி தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை 25% உயர்வு என மாநில தலைவர் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் இன்ஸ்டாகிராம் பதிவை அடிப்படையாக கொண்டு மெட்டா நிறுவனம் கொடுத்த துரித எச்சரிக்கையால் தற்கொலைக்கு முயன்ற 25 வயது இளைஞரின் உயிரை காவல்துறையினர் சமயோஜிதமாக காப்பாற்றியுள்ளனர். தீராத வினையெல்லாம் தீர்ப்பவன் தன் வினையை தீர்த்தானா என்ற தலைப்பில் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் எழுதிய கட்டுரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட நெய் கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட மத்திய புலனாய்வு அமைப்பு தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு தனது விரிவான விசாரணையை முடித்து நீதிமன்றத்தில் இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. சுமார் 15 மாதங்கள் 12 மாநிலங்களில் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் ரூபாய் 250 கோடி மதிப்பிலான மிக பெரிய நெய் மோசடி மற்றும் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இது பற்றிய முழு விவரங்களும் இந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் புதிதாக 1328 உயர்கல்வி ஆசிரியர் பணியிடங்களும் 297 உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்களும் தோற்றுவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கடவுள் ராமன் குறித்து பேச்சு ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு கலால் வரி முற்றிலும் ரத்து, லிட்டருக்கு ரூபாய் 11.90 வரை குறைய வாய்ப்புள்ளது என தகவல். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு வரலாற்று செய்திகள், கட்டுரைகள், அறிவியல் அரங்கம் பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம்.